சொல்லி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா குட் பேட் அக்லி படத்துல வந்து ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இருக்குது. படத்துல ரெஃபரன்ஸ் இருக்கலாம், ரெஃபரன்ஸே சேர்த்து படமா இருக்கக்கூடாது அப்படின்ட்டுலாம் பல பேர் வந்து கலாச்சிக்கிட்டு இருக்காங்க, பல பேர் மீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இவ்வளோ பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் இந்த ரெஃபரன்ஸ் கல்ச்சர் அப்படின்றது எப்போ வந்துச்சு, ரெஃபரன்ஸ் கல்ச்சர் நம்ம என்ன, இதனால என்ன நடக்கிறது அப்படின்றத பத்தி தெரியாம பார்த்துருவோம். வீடியோ லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஓவராக போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் வந்து இந்த படத்தில் அவ்வளோ ரெஃபரன்ஸு, அந்த படத்தில் இவ்வளோ ரெஃபரன்ஸு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணா அந்த ரெஃபரன்ஸுன்றதே ஒரு பாலிடிக்ஸ் தான். ஆச்சு என்னன்னா அது எப்படி வரும்னா, அது காக்கா பிடிக்கிறது. காக்கா பிடிக்கிறதுனா இந்த ஆக்டரை காக்கா பிடிக்க கிடையாது, அந்த ஆக்டர் ரசிகர்ல காக்கா பிடிக்கிறது தான் ரெஃபரன்ஸ்ன்றது முக்கிய வைக்கப்படுகிறது. குறிப்பாக சொல்லணும்னா இன்னைக்கு வந்து தளபதி எல்லாம் பார்த்துருப்பீங்க, மிகப்பெரியவா இருப்பாங்க, எல்லாம் சேர்ந்துட்டு போய்ட்டு சூப்பர் தள்ளி கை வைப்பாங்க, நான் தான் அப்படின்னு இருப்பாங்க. என்ன பண்ணா இவங்க எல்லாருமே முன்னொரு காலத்துல அவங்களோட படத்துல ஏதாவது ஒரு படத்துலயாவது சூப்பர் ஸ்டார் ரெஃபரன்ஸ் இல்லாம நடிச்சிருக்க மாட்டாங்க. குறிப்பா சொல்லலாம் ஏகேவோட வான்மதி அப்படின்னு ஒரு படம். அந்த படம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட படத்துக்கு போஸ் ஓடுற மாதிரி ஒரு சீன் வந்திருக்கும். விஜய் பல்லாடி வச்சிருக்காங்க ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்படிலாம் இல்ல எங்க அண்ணன் படத்துல. புரியாது, அப்படிலாம் இல்ல. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. யார் சொன்னது? வரலாறு கொஞ்சம் திருப்பி பாருங்க. திருப்பி பாத்தீங்கன்னா பல தளபதியோட பல பழைய படங்கள்ல சூப்பர் ஸ்டாருக்கு சிம் படிக்கிற மாதிரியான ரெஃபரன்ஸ் நிறையவே இருந்திருக்கும். ஒன்னா எடுத்து நம்ம எடிட்டர் போட்டுவிடியா. அண்ணாமலை தம்பி இங்கு ஆட வந்தேன்டா, போரில் ரஜினிடா, பாத்தா சின்ன ரஜினிடா. எனக்கு பாபாவை பிடிக்கும். இல்ல நம்ம ரஜினி சாருக்கு பையனா பிறக்கணும்னு நாம ஆசைப்படலாம். எத்தனை ரஜினி படம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் எதுக்கு அவர் பாத்தீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஆக்டரை வந்து காக்கா பிடிச்சிக்கணும், அவருக்கு முன்னாடி பணம் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிலாம் கிடையாது. எதுக்காக அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஆக்டரோட ஃபேன்ஸை வந்து குதூகலப்படுத்துறதுக்காக தான். குறிப்பா சொன்னா அப்படின்னா நம்ம சிம்பு இருக்கார் தெரியுமா, எஸ்டிஆர், இவரை மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வைக்கிற மாதிரி இப்போ எந்த ஆக்டரும் ஒரு படம் வச்சுருக்க மாட்டாங்க. குறிப்பா சொன்னா மன்மதன் படம்லாம் பாத்தீங்க அப்படின்னா அல்டிமஸ் அஜித் வாழ்க அடிச்சு திருப்பாரு. அதே மாதிரி சில படங்களை வந்து ஏகே பத்தி பேசுறது சொல்லலாம். இந்த ரெஃபரன்ஸாவே ஒரு படம் எடுக்கிறேன்டா அப்படின்ட்டு எடுத்த ஒரு படம் தான் வாலு. ஏகே வந்து தலைமை பேருக்கு தெரியுமா, ஏகே தலை, இவர் வந்து வாலு, அதான் படத்துக்கு பேரே வாலு. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணமே எங்க அண்ணன் தான் தெரியுமா. அந்த படம் ரிலீஸ் ஆனே தப்பு, பாவப்பட்ட அப்படி பாவம் பண்ணிட்டேடா, பாவம் பண்ணிட்டேன். படம் ஃபுல்லாக முடிச்சிருக்க மாட்டாங்க போல, பாதே முடிச்சிருப்பாங்க போல. அந்த படத்தில் இவர் வந்து பையன் குடிச்சிட்டு வந்தா போட்டு பலரப்பதான் பார்த்துருப்பீங்க. இவர் வந்து பையன் குடிச்சிட்டு வந்தா அட்வைஸ் பண்ணுறான், தம்பி சரக்கு அடிச்சுட்டு வந்தா பாத்ரூம் போகும்போது தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்துப்பா அப்படின்ட்டு பாத்ரூம்ல அட்வைஸ் பண்ணிருப்பாரு. அப்ப நல்லா குடும்பம் உன்னை சொறி நாய் வந்து புடுங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கதை ஒரு கரம் ஒண்ணுமே இருக்காது. அன்சிகா பார்ப்பாங்களாமா, அன்சிகா லவ் பண்ணுவாராம்மா. சரி படம் வில்ல ஒருத்தரப்பா கந்து வட்டி வில்ல யாருன்னா அன்சிகாவோட சொந்தக்காரன். ஓகேடா இவன் தானே சண்டை வரப்போறான், சண்டை வரப்போ பார்த்தா எதுவுமே வராது. கிளைமேக்ஸ் ஐயோ கொடுவேன், அவன் பார்த்து கடைசி போயிடுவான். இன்னும் இதுக்குடா படம் என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே இருக்காது. அந்த படம் ஒண்ணுமே இல்லை. அந்த படம் பார்த்தீங்கன்னா படத்துல ரெஃபரன்ஸ் பயங்கரமா வந்திருக்கும். குறிப்பா பாட்டுலயே பார்த்தனா வந்து நயன்தாரா வேணா சமந்தாவோ வேணா அப்படின்ட்டு அப்படியே ரெஃபரன்ஸ். இன்னொரு பாட்டு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் கெட்டப்பு, ஏகே கெட்டப்பு, தளபதி கெட்டப்பு இருக்காதா? இல்லையா தளபதி கிட்ட இல்ல, தளபதி இல்லை இருக்கு. ஏகேக்கு மங்காத்த கெட்டப்பு இருக்கும். ஸ்டைலிஸ்டா எழுதான், இது சூப்பர் ஸ்டைலு தான். அந்த பாட்டு வந்து இது சூப்பர் ஸ்டார். இது அப்புறம் எம்ஜிஆர் இருக்கும், எம்ஜிஆர் கெட்டப்பு இருக்கும். அப்புறம் கடைசி இவர் கெட்டப்பு. ஆப்போசிட்லாம் கிடையாது, டேரக்டா இது மட்டும் தான். இந்த மாதிரி படத்துல ரெஃபரன்ஸா வச்சு தள்ளியிருப்பா. அப்படி ஏகே இவரு மட்டும் தான் வந்து ரெஃபரன்ஸ் கிடையாது, சூர்யா கூட வந்து ஏகே ரெஃபரன்ஸ் இருப்பாரு. என்ன சொல்ற? மாயாவி படத்துல பாத்தீங்கன்னா வந்து சூர்யா வந்து ஏகே படத்துக்கு வரா மாதிரியும் ஏகே படம் தான் உரிமை பாக்குற மாதிரியும் வந்து இருப்பாரு. ஏன்னா வந்து ஏகே ஃபேன்ஸ்லாம் வந்து கபலீகரம் பண்றதுக்காக. இன்னைக்கு பார்த்தா ஒரு 3 நாளா வந்து ஏகே ஃபேன்ஸ் அடிச்சுக்கிறாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு வாழ்க்கை. என்னடா இதே மாதிரி கடந்த காலத்துல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸா வச்சு தள்ளுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சத்யராஜை சொல்லலாம். சத்யராஜை பாத்தீங்க அப்படின்னா ஒரு படங்கள்ல நான் வந்து ஒரு எம்ஜிஆர் ரசிகன்டா, நான் எம்ஜிஆர் ஃபேன்டா அப்படின்ட்டு பல படங்கள்ல வந்து எம்ஜிஆர் மாதிரியே பேசுறது, எம்ஜிஆர் மாதிரி டேலாக் வைக்கிறது, எம்ஜிஆர் படத்தை டேலாக் எடுத்து பதவி இதா வைக்கிறது அப்படின்ட்டு எம்ஜிஆர் ஃபேன்ட்டு அப்படியே எல்லாத்தையும் வச்சிருந்திருப்பாரு நம்ம சத்யராஜ்.
குறிப்பாக சொல்லணும்னா ஒரு படம் பேர் ஞாபகம் இல்லை, பட் படத்தில் சீன் நல்லாவும் இருக்கு. ஏன்னா வந்து சிட்டிக்குள்ள கிரைம் நடந்துட்டு இருக்கும், கிரைமை தவிர்க்கிறதுக்கோசம் இவர் வந்து சூப்பர் ஹீரோ மாதிரி ராஜாவேஷம் போட்டு கொலை பண்ணிருப்பாரு. அதில் வந்து உன் விழியும் என் வாழும் சந்தித்தா அப்படின்ட்டு எம்ஜிஆர் பாட்டு டான்ஸ் ஆகிட்டு இருப்பாரு. எம்ஜிஆர் மாதிரியே பேசுவாரு. அப்படியா? அப்படித்தான். இப்பதான் வந்து தளபதி பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்காங்க தெரியுமா? அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் பயங்கரமான ஃபேன் பேஸ் இருந்தாங்க இந்த அளவுக்கு. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருந்தாங்க. அந்த ஃபேன் பேஸ் தான் வந்து ஒரு சிஎம்மா தூக்கி உக்காரவும் கூட இருந்துச்சு. ஸோ அந்த ஃபேன்ஸை கவர்றதுக்கோசரம் தான் வந்து இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணிட்டு இருந்தாரு சத்யராஜ். குறிப்பா சொல்லணும்னா அவர் இப்பதான் அவர் பண்றது இல்லை, இப்போ ஒரு ஹீரோவே கிடையாது. அப்பதான் ஹீரோ இல்லை. அவரு என்ன பண்ணுவாரு, ஒரு கர்நாகட்டை வச்சிருப்பாரு சுத்துறது கர்நாகட்டை. அவர் வந்து வீட்டில் பேருக்கு போனாங்க மீடியால அப்படின்னு வச்சுங்களேன், அவர் எடுக்கிற முதல் ஆயுதம் கர்நாகட்டை தான். கர்நாகட்டை எடுத்து சுத்தி காட்டுவார், தினமும் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இந்த கர்நாகட்டியை வந்து எம்ஜிஆரே எனக்கு கொடுத்தாரு, அதனால இந்த கர்நாகட்டை வச்சிருக்கேன் அப்படின்ட்டு இந்த கர்நாடகை சுத்தி காட்டி தான் வந்து எல்லா பேட்டும் சொல்லிட்டு இருப்பாரு நம்ம சத்யராஜ். இப்போ அந்த கர்நாகட்டை இருக்குன்னு தெரியல, எம்ஜிஆர் எங்க போனாருன்னு தெரியல. வந்து ஃபேன் பாய் சம்பவம் ப்ரோ ஃபேன்டா பண்றாங்க போனா எல்லாம் கிடையாது. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஃபேன்ஸோட அவங்களோட அட்டென்ஷன்ஸை சீக் பண்ணிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்றது மெயினா. இதே மாதிரி தான் வந்து பாக்யராஜும் பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலம் வச்சு தான் இருந்தாரு. ஒரு ஆளுக்கு மேலே வந்து நான் எம்ஜிஆர் ஃபேனு அப்படின்ட்டு அது கொஞ்சம் பாலிடிக்ஸ் விஷயம்லாம் இருக்குது, பாலிடிக்ஸ் ஃபேன் போக விரும்பல. பட் நான் சினிமா மட்டும் பார்ப்போம் நம்ம சேனலை பற்றி தெரியும். எம்ஜிஆர் ஃபேனு அப்படின்ட்டு எம்ஜிஆர் ஃபேன் ரொம்ப பயமாக பண்ணிட்டு இருந்தாரு. அது எந்த அளவுக்கு அப்படின்னா எம்ஜிஆர் வந்து கடைசி காலத்தில் வந்து சில ஒரு படம் அடிச்சுட்டு அந்த படம் வந்து ஃபினிஷ் பண்ண முடியல, அதை இறந்துட்டாரு அவர். ஸோ அந்த படத்தை வந்து அப்படியே ட்ராப் பண்ணி வச்சுட்டாங்க ஸ்டுடியோ கம்பெனி. அந்த கம்பெனி கிட்ட போயிட்டு அந்த ஃபுட்டேஜ் எனக்கு குடி, எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி அந்த இந்த ஃபுட்டேஜை எப்படி நம்ம மேட்ச் பண்றதுன்னு பார்த்து அதுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி அதுக்கு ஒரு படம் எடுத்து அந்த ஃபுட்டேஜையும் இவர் எடுத்த படத்தையும் மிக்ஸ் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணிருப்பாரு. அதுதான் அவசர போலீஸ் 100. உண்மையா அந்த விஷயத்துல பாராட்டலாம். டெக்னிக்கலா மனுஷன் கரெக்டாக ஆளா பார்த்துருக்காரு. ஸோ டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா அதுதான் எம்ஜிஆரோட கடைசி படம். எப்படி எம்ஜிஆர் கடைசி படம் என் படமா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஃபேன் சம்பவம் பண்ணியிருப்பாரு. இதேமாதிரி வந்து ஹீரோக்கு ஜால்ரா அடிக்கிறது அப்படின்ற இந்த ஒரு விஷயம் ரெஃபரன்ஸ் வச்சு பண்றது இங்க ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆருக்கு அடுத்து சூப்பர் ஸ்டார் அதிகமாக இருந்துச்சு. நான் சின்ன படம் வளர்ந்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக பார்த்தது சூப்பர் ஸ்டாரோட தான். 90s வந்த படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டாரை பற்றி பயங்கரமாக பொழுது பேசி அவர் எப்படி தெரியுமான்னு பயங்கரமாக பொழுது ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் வந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து புது வந்தாலும் சரி இப்படியா சூப்பர் ஸ்டார் சிம்படிச்சு சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் கிட்ட வந்து இந்த மரியாதை வாங்கிக்கிட்டு அதை வச்சு நம்ம பெரியலாயிடணும் அப்படின்ட்டு பல பேர் ட்ரை பண்ணிருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரபுதேவாவோட தம்பியான நாகேந்தர் பிரசாத் அவரை வந்து பல படம் பார்த்துருப்பீங்க. 1, 2, 3 பார்த்துருப்பீங்க. அடிச்சிருப்பா தெரியுமா? அவரு தான். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு படம் இருப்பாரு. படம் பேர் ஞாபகம் இல்லை, தெரிஞ்சா போட்டு விடுறேன். அவரோட படம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து தன்னோட ஒரு ரஜினி ரசிகரை காமிச்சிருப்பாரு. ரஜினி ரசிகர்னால தான் நான் ஆட்டோ ஓட்டுறேன் அப்படின்றது பெருமையான சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. படத்துல ஆட்டோ அடிக்கிறதுக்கும் ரியல் லைஃப் ஆட்டோ ஓட்டுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த மாதிரி தற்கொலை இருந்தாங்க ஒரு காலத்துல. இவருக்கு இதான் வேலை. இங்க வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து வெட்டு இருக்கு மட்டும் காயம் இருக்குமா, அதை பார்த்து விட்டு இது பிளேல கிழிச்சவன் பல பேர் இருக்கா. ஆமா விழா முன்னாங்க அந்த காலத்துல முடி வெட்டிக்கிறது இது வெட்டிக்கிறது ஓகே. இங்கே வெட்டிக்கிறியே இங்கே வெட்டாடா வருது. சூப்பர் ஸ்டார் ஆட்டோ ஓட்டா இருந்தாங்க, இவர் ஆட்டோ ஓட்டுவார். இதில் என்ன ஒரு பண்ணா வந்து சூப்பர் ஸ்டாரை வந்து அரசியலுக்கு வேணும் பலலாம் கூட்டிட்டு இருப்பாங்க. அது கடைசி வரைக்கும் வர டம்மி குத்து ஓடி விட்டாரு. ஓகே அது அரசியல் வச்சிங்கள. அந்த டைம் பார்த்தா அதில் ஒரு படத்தில் வந்து சூப்பர் ஸ்டாரை பாராட்டு ஒரு பாட்டு இருந்திருக்கும். அந்த பாட்டில் இவங்க என்ன பண்ணுவாங்க, சூப்பர் ஸ்டார் கட்சி கொடி இதுதான் அப்படின்ட்டு இவங்க ஒரு கொடி ஏற்றுவாங்க. நிஜமாதான் ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இந்த விஷயம் சூப்பர் ஸ்டார் தெரியுமா? அதான் தெரியல. இவங்க ஒரு கட்சி கூட ஏற்றுவாங்க, இது ஒரு தேசம் இது விட்டு ஓவரா பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு வந்து ஹீரோ ரெஃபரன்ஸ் வைக்கிறது, ஒரு ஹீரோ இது பண்றதுன்றது பயங்கரமா இருந்துச்சு. உண்மை இந்த விஷயங்கள் வந்து பெரும்பாலும் வந்து ஒரு சுயலாபத்துக்காக தான் வந்து பெரும்பாலும் நடக்கிற விஷயங்கள். நிறைய சுயலாபம் சொல்றேன் அப்படின்னா இப்போ எனக்கு கேட்டீங்க அப்படின்னா நான் சொல்றது எனக்கு ஒரு கேம் புரியுதுன்னா எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது, அந்த கேம் பேச இது பண்ணுவாங்கலாம் கிடையாது. வெளியே போன இப்போ டாமி பத்தி பேசுறேன்னா நான் இன்டர்வியூ கொடுத்த படம்ல டாமி பத்தி பேசியிருக்கேன். டாமி எத்தனை பேர் தெரியலாம் தெரியாது. ஒரு என்னால பல பேர் டாமி தெரியும்னா ஓகே. பெரும்பாலும் ஆக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பெரிய ஆளு அப்படின்னு போலேருந்து ஜால்ரா அடிக்க அந்த ஒரு ஆக்டர் பீக் கிழக்கிற வரைக்கும் தான் அவங்க பேசுவாங்க, அவங்க வளர்ற வரைக்கும் தான் பேசுவாங்க. ஒன்ஸ் இவங்க வளர்ந்துட்டாங்க இல்ல அந்த ஆக்டருக்கு வந்து பீக்கு போயிருச்சு அப்படின்னா அவங்கள காணப்பட்டு பிரிச்சுருவாங்க. அட பாவிகளா! இன்னைக்கு சத்யராஜ் எந்த மேடையில எம்ஜிஆரை பத்தி பேசுறாரு? இல்ல. ஏமாவா நீ தான் பேசுறியா? நாகராஜ சோழன் எம்ஏ. ஒரு காலத்துல ஏகே வந்து சூப்பர் ஸ்டார் போஸ்ட் ஓட்டுறாம படம் நடிச்சிருக்காரு. ஆனா பேட்டையா விசுவாசமா அப்படின்னு சண்டை வரும் பொழுது என்ன நடந்துச்சு? விசுவாசம் தான் முக்கியம், பேட்டை ஓரம் போலாம் அப்படின்ட்டு இவங்களே வந்து பிரச்சனை பண்ணிருப்பாங்க.
இதே மாதிரி தான் நம்ம தளபதி வந்து சூப்பர் ஸ்டாருக்கு பயங்கர ரெஃபரன்ஸ் நிறைய படம் வச்சிருந்திருப்பாரு. குறிப்பா சொல்லணும்னா இந்த தட்டி வந்து வாயில இது போடுறது, செக்லேட் போடுறது, பபுள் கம்மா தட்டி வந்து வாயில பபுள் கம் போடுறது, அந்த ஸ்டைல் இருக்கும். இந்த ஸ்டைல் எல்லாமே தெரியல வந்து நம்ம தளபதி பண்ணியிருப்பார். இந்த ஒரே மாதிரி இருக்கா நடச்ச இதை பத்தி பேசும்போது இவரும் நடச்ச பேசு. அவர் ஒரே ஒரு பபிள் கம் தான் போடுவாங்க, ஆனா 2 பபிள் கம் போடுவோம். ஐயோ சாமி, என்ன இன்னோவேஷன் தானே? ஆமா, அப்ப பாத்தீங்களா இவ்வளவு பெரிய டிஃபரெண்ட்ல, பெரிய டிஃபரெண்ட்டுக்கு காட்டுக்கு ஆவாங்க. 7 ஸ்வரம் and there is a difference between copy and inspiration. அது மாதிரி இது இன்னோவேஷன். இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? அது தப்பு நான் சொல்ல, இனோவேஷன். ஆனால் அதை பார்த்தாலே பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இருக்குது. பட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காக்காக்களுக்கு சண்டை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, தளபதி ஃபேன்ஸுக்கும் தலைவர் ஃபேன்ஸ் அடிச்சுக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்றது, ஃபேன்ஸ் தான் அடிச்சுக்கிட்டாங்க. அவங்க அண்ணனே ஒரு மேடையில சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் மட்டும்தான் அப்படி சொல்லுங்க. எத்தனையோ தடவை தளபதிக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் வழியே வந்துச்சு, எங்கன்னா வேண்டாம் அப்படி சொல்லிட்டு he came to politics. இல்லை அது வந்து தளபதியோட பெருந்தன்மை. பட் ஃபேன்ஸ் அடிச்சுறாங்கல்ல, அதை ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும் இல்லையா? அது எனக்கு விக்கல, இன்னும் சண்டை போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ட்விட்டர் பக்கம் போனீங்க அப்படின்னா தளபதி ஃபேன்ஸை திட்டுறது யாருன்னா ஏகே ஃபேன்ஸ் இல்ல, தளபதி ஃபேன்ஸ் தான். சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் அட்டாக் பண்றாங்க. சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் விசஸ் தளபதி ஃபேன்ஸ் அப்படியே சண்டை போயிட்டு இருக்கு. இது நிறுத்தல இல்ல, அது போயிட்டு இருக்கு. வாய்ப்பில்லை ராஜா. பட்ட சூப்பர் ஸ்டாரே வந்து அவரோட மூவில வந்து கமல்ஹாசனுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாரு. அது எந்த மூவி சொல்லு? சிவாஜி படத்துல வந்து இது கழுவிட்டு பார்த்தோம்னா சும்மா கமலஹாசன் மாதிரி இருப்பாதானே. ஷார்ட்ஸ்ல பாத்தியா? காலையில பார்த்தேன். கலையில கூட தெரியாம ஆவா சொல்றீங்க. கலாக்கி கூட தெரியல. அது பதிலுக்கு வேற ஏதாவது ஒண்ணுல கொஞ்சம் அப்படிதான்டா கம்மியா தான் கலாய்ப்பேன். கலாக்கிதே ரொம்ப. ஸோ ரெஃபரன்ஸ்ன்றது அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ஹீரோ வளர்ந்த வரைக்கும் ஒரு இன்னொரு பெரிய ஆக்டரோட ரெஃபரன்ஸ் தேவைப்படுது. வளர்ந்ததுக்கப்புறம் அதை அவங்க யூஸ் பண்ணிக்கவும் மாட்டாங்க, அது அவங்க தேவையும் படாது. தளபதி ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணார், ஓகே ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ எத்தனை பேர் வந்து தளபதியோட ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க தெரியுமா? யாரு? நிறைய பேர் வைக்கிறாங்க. ஜெயன் தானே, நம்ம ஜெயனை வந்து தளபதி அப்பத்துல இருந்தே வந்து ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு இருப்பாரு. விக்ராந்த் சொந்தக்காரு வச்சுதான் ஆகணும், ஒரே மாதிரி எல்லாம் பூச்சி இல்லை, நிறைய பேர் வைப்பாங்க. விக்ராந்த் கசீர் நம்ம ஜெயனை பார்த்தீங்க அப்படின்னா படத்துல ரெஃபரன்ஸ் இருப்பாரு. இது வந்து நான் சொல்றது நம்ம சித்தப்பாக்கு பிடிக்குதான்னு தெரியல. ஓ என் பையனுக்கு ரெஃபரன்ஸ் வைக்கிறியா, உனக்கு ஆப் வைக்கிறான்னு கொண்டு போயிட்டு கேப் மாதிரி ஒரு படம் கொடுத்து அவர் கரியருக்கு ஒரு கேப் போட்டு பிடிச்சி விட்டாரு சித்தப்பு வேற லெவலியா. கை கொடுங்க. எதுக்குடா கை கொடுங்க சொல்றேன்? எதுக்கு? அடுத்து யாரும் பார்த்தீங்கன்னா வந்து லாரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா பாடுப்பாரு. அப்படியே போயிருந்துருக்கலாமா, அவர்கிட்ட நான் வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன்டா, அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான்டா அப்படின்ட்டு பல வேலை பார்த்து இருப்பாரு. சரி சொன்னா ஒரு படங்களை வந்து சூப்பர் ஸ்டார் இருப்பாரு, எல்லாம் ஓகே இல்லைன்னு சொல்ல வரல. சூப்பர் ஸ்டார் கட்சியாக நிற்கும் போது இவரை நம்ம கட்சி தலைவருமே போயிட்டு இது பண்ணிட்டு இதுடா அதுடா பண்ணிட்டு இருந்தாரு. இதெல்லாம் பார்த்து சூப்பர் ஸ்டார் காண்டாயிட்டு கட்சியில போகலாம் அது காசு ஒட்ட. அப்படி என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. சரி என்னடா இது இவர் தான் வரல, நம்மளே சூப்பர் ஸ்டாரா மாறுவோம் அப்படின்ட்டு எவன் கேப்பா அப்படின்ற பேர்ல மொட்டை சிவா கண்ட சிவன் ஒரு படம். அந்த படத்துல மக்கள் சூப்பர் ஸ்டார் இவரே காடு போட்டுட்டாரு. யாரு கண்ணுக்கெல்லாம் அப்படியே வச்சுக்குவோம், கண்டுட்டா மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வச்சாரு போடுது. எல்லாம் வந்து கலகலாக அமைச்சாங்க, அதை தராது மாத்தி விட்ட. அப்படி சரி என்னடா இது அப்படின்ட்டு சூப்பர் ஸ்டாரோட ஆசை இந்த ஒரு கனவு இதோட முடியுதானா முடியல. சூப்பர் ஸ்டார் பட்டம் போனடா, நடிச்ச படம் இருக்கலடா, பாட்டு நான் அடிப்படா ஹீரோவா அப்படின்ற பேர்ல சூப்பர் ஸ்டார் படம் நீங்க ரொம்ப நாள் ஒன்னா படம் சந்திரமுகி படத்துக்கு வந்து பாட்டு எடுத்து அது இவன் அடிச்சு பாட்டுன்னு பேரையே சேர்த்து வச்சு எடுத்து இருந்திருப்பாரு நம்ம ராகவாலன். சொன்னேன் அண்ணே என்னன்னு இது ஏன்னு இதுக்கு நான் நடிக்கிறேன்டா, நீங்க நடிக்க கூடாதுன்னு சொல்லி நான் நடிப்பேன்டா, நீங்க அதை பாப்பீங்கடா. இது இதாவது பரவாயில்ல. நம்ம ஊர்ல இன்னொருத்தர் இருக்காரு வடக்குல, தலைவன் வந்து இருக்கின்ற மேடையிலேயே இருக்கின்ற கட்சியிலேயே கட்சி மாறக்கூடியவர் யாருன்னா வந்து நம்ம ஷாருக் கான் மட்டும்தான். கிங் கான். கிக்காகா காங் இல்ல மேன், கான் இங்கதாங்க வரும் கிங்காங். அவ்வளவுதான். நம்ம கிங்காங் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாரு, மேடையில வந்து யாருக்கு யாரு பார்ப்பாரு, மேல அவன் அது பெரிய ஆள் இருக்கானோ அவர் தண்ணி வந்து அவன் ஃபேன் அப்படின்னு ஒரு படம் எப்ப தமிழ் டப்பிங் ரிலீஸ் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன் அப்படின்னு ஒரு சென்னை எக்ஸ்பிரஸ் படம் வந்திருக்கும். லுங்கி டான்ஸ் பாட்டு போட்டு சூப்பர் ஸ்டார் ஃபேன் சொல்லியிருப்பாரு. அந்த படத்துல வராது பாட்டுக்கும் ரிலீஸுக்கும் தமிழ்நாடு ஒரு மாதிரி சம்பந்தம் இல்லை. சாரி கட்டாத பேசிட்டேன். உண்மையில ஒரு துளி ஒரு ரெஃபரன்ஸுமே இருக்காது. ராவன்ல இருக்கும் நட்டு சிட்டி ரோபோ வரும் ராவன். நான் அதை சொல்ல லுங்கி டான்ஸ் பாடு போட்டாங்கல்ல, அந்த பாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்?
பண்றோம். ரஜினிகாந்த் மட்டும் தான் தமிழ், மற்றபடி தமிழ்நாடு சம்மந்தமே கிடையாது. அதாவது தமிழ்நாடே ரஜினி ஃபேன்ஸ் அப்படின்றதுனால ரஜினி ரெஃபரன்ஸ் மட்டும் ஒன்று வச்சு ஓ நீ கிக்காக் பண்ண அடியதான் வந்து உருட்டு உருட்டுற உருட்டு நல்லா உருட்டு செக்லாட்ன சுத்தமான உருட்டு. ஹே ஸ்டாப் இட். ஓகே, இவ்வளோ எல்லாம் நீ பேசக்கூடாது. தமிழ் சொல்லிட்டு தமிழ்நாடே வந்து ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் அப்படின்றதுனால அவரோட ரெஃபரன்ஸ் மட்டும் வச்சு எடுத்தார். 2025 சிறந்த உருட்டு அவார்டு கொடுக்கு. இதே ஒரு பார்த்தீங்கன்னா ராவன்லேயும் வந்து ரஜினிகாந்த் வர வச்சு இருப்பாரு. எதுக்கு அப்படின்னா தமிழ் ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ணுறதுக்கு. இதில் என்ன உருட்டுனா வந்து ரஜினிகாந்தே இல்லை. அட கன்றாவியே, அட கொடுமையே. தலைவன் என்ன போட்டிருக்கா எதிரோட பார்த்து விட்டு நம்மளும் ரோபமாக எடுத்திருக்கேன் அப்படி. ஓகேவா, அதுக்கு வந்து ரஜினிகாந்த் கூட்டு வர கால் செட்டில கார்த்தி அமிச்சிட்டாங்க போல. ஆள்லாம் பட்டாரு. உங்க ஊர்ல சிட்டி இல்லடா, இவ்வளவு செட்டி ஒருத்தர் கார்டு கூட்டு வந்து ரஜினிகாந்த் மாதிரி வேஷம் போட்டு நடிக்க வச்சிருப்பாங்க. இவ்வளவு படம் பார்த்து நான் ரொம்ப நாளா கம்யூனிஷன் ரஜினி தானா, ரஜினி மாதிரி இல்லையே, வடக்கன் மாதிரி இருக்கு. அதுக்கும் ரைட்ஸ் எல்லாம் அவங்க வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி ரஜினி சொல்லிட்டு இருந்தாரா. தலைவன் வந்து விஜய் அவார்ட்ஸ் கூப்பிட்டாங்க. விஜய் அவார்ட்ஸ் கூப்பிட்டு வந்து விஜய் டி விஜய் நினைச்சுக்கிட்டு நான் ஒரு வந்து தளபதி ஃபேன். பேர் தான் விஜய் டி, விஜய் சொந்தம் இல்லை. ஓகேவா, உடனே தளபதி ஃபேன் சொல்லியிருப்பாரு, தளபதி டான்ஸ் ஆடி இருந்திருப்பாரு, எஸ்கே ஃபேன் சொல்லி சொல்லல, இது இல்லையா சொல்லலாம் சொல்லியிருப்பாரு. நல்ல என் தலைவனுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. விஜய் டிவில படி எஸ்கே இருந்தா அப்படி நான் எஸ்கே ஃபேன் அழித்திருப்பாரு பொழுது படி வட்டு. நல்ல வேலை விஜய் அவார்ட்ஸ் நடத்தினா நடந்திருக்கு, சம்பவம் நடந்திருக்கும். அமரன் படத்துக்கு அவார்டு கொடுப்பாங்க. அவார்டு கொடுக்க வரும்பொழுது ஷாருக்கான் வந்து நான் ஒரு எஸ்கே ஃபேன் தெரியுமா, எங்க வீட்டுலாம் சேர்ந்துக்கிட்டு வருத்தப்பட வாலிபர் சங்கத்தை 10 வாட்டி பார்த்தோம் அப்படின்ட்டு பச்சா புளி திருப்பாரு. இந்த மாதிரி வந்து வீட்டுல ஒரு ஃபேன் தான் இருக்கும். இத்தனை ஃபேன்ன்ற கான் வீட்டுல ஃபேனே கிடையாது, ஏசி தான் இருக்கும். ஏசி பாத்ரூம்ல ஏசி, ஹால்ல ஏசி, ஏசியா ஏசி. அது அவர் தான் பெரிய ஃபேனா இருக்காருல்ல, வீட்டுல சீலிங் ஃபேனே இல்லையா. ஓகே, நிறைய பேர் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து நான் வந்து பல பேர் சொல்லியிருப்பேன், அதை விட்டுருந்தா நீங்களே சொல்லுங்க, கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, நான் இப்போ தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இதே மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இதே மாதிரியோட இன்னொரு சந்திக்கிறேன். குட் ரைட், பாய். Dinner